பெருமாள்ல பெரியோர்களே, அனைவருக்கும் வணக்கம். துரோகிகள் தோன்றிக் கொண்டேதான் இருப்பார்கள், அவ்வளவுதான் என்று எண்ணாதீர்கள். நாளையும் தோன்றுவான், நாளை மறுநாளும் தோன்றுவான். தந்தை பெரியார். உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடு விடுதலையில் வந்துள்ள இன்றைய செய்திகளை பார்க்கலாம். 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள். 3 மாநிலங்களில் ஆட்சி மாற்றம் ஏற்பட வாய்ப்பு. தமிழ்நாட்டில் 100க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் இழுபறி. சிறப்பு பூஜைக்காக நிர்வாண ஒளிப்படம் கேட்டு பெண்ணுக்கு தொல்லை கொடுத்த ஜோதிடர் தலைமறைவு. டெல்லியில் பாஜக ஆட்சி அமைந்த உடனே இதுவரை இல்லாத வகையில் வகுப்புவாத வன்முறை சம்பவங்கள் மிக மோசமான அளவில் அதிகரித்து வருகின்றன. ஆனால் டெல்லி பாஜக அரசும் அமித்ஷா கட்டுப்பாட்டில் உள்ள டெல்லி காவல்துறையும் வகுப்புவாத வன்முறைகளை ஆதரிப்பது போன்று அமைதி காத்து வருவதால் அங்கு வன்முறை சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன. இந்நிலையில் டெல்லியின் பரபரப்பான பகுதிகளில் ஒன்றான திரிலோக்புரியில் மே 1ஆம் தேதி அன்று 16 வயதான அயன் சைபி என்ற முஸ்லிம் சிறுவனை அடையாளம் தெரியாத நபர்கள் குத்திக் கொன்றனர். இந்த விவகாரம் காவல்துறை வசம் சென்ற பின்பும் கொலை செய்த கும்பல் மீது இன்னும் நடவடிக்கை எடுக்கவில்லை. இது மிகுந்த சர்ச்சையை ஏற்படுத்தியது. 3வது மொழியாக சமஸ்கிருத திணிப்பு என்ற தலைப்பில் இன்றைய விடுதலையின் தலையங்கம் இடம்பெற்றுள்ளது. CBSE பள்ளிகளில் 2026-2027 கல்வியாண்டு முதல் மும்மொழி கொள்கை அமலுக்கு வருகிறது. ஏற்கனவே புதுச்சேரி உள்ளிட்ட சில இடங்களில் இதற்கு கடுமையான எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. இதற்கிடையே இந்த மும்மொழி கொள்கை விதிகள் காரணமாக சமஸ்கிருத மொழிக்கு அதிக முக்கியத்துவம் கிடைப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. கல்வித்துறையில் மாற்றம் என்ற பெயரால் இந்தி சமஸ்கிருத திணிப்புக்கு தீவிரம் காட்டப்படுகிறது. ஹிந்தி சமஸ்கிருதத்தை 3வது மொழியாக திணிக்கவில்லை. வேறு இந்திய மொழிகளில் ஒன்றை கற்கலாம் என்று நாக்கில் தேன் தடவியவர்கள் இப்பொழுது எந்த இடத்திற்கு வந்து நிற்கிறார்கள் பார்த்தீர்களா என்ற கேள்வியை வைத்து, மக்கள் நலனில் உண்மையிலேயே அக்கறை இருக்குமானால் ஒரு அரசாங்கத்தின் கவலையும் அக்கறையும் 100 விழுக்காடு கல்வி அனைவருக்கும் கிடைத்திருக்கிறதா என்பதில் கருத்தும் செயல்பாடும் இருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு இந்தியாவின் மொழி பிரச்சனைக்கு ஒரே தீர்வு சமஸ்கிருதம் என்ற RSSின் குருநாதர் கோல்வால்கரின் சித்தாந்தத்தை திணிப்பதில் ஒன்றிய BJP அரசு மூர்க்கத்தனமாக செயல்படுமே ஆனால் இந்திய ஒற்றுமைக்கு ஊறு விளைவிப்பதாகத்தான் இருக்கும். எச்சரிக்கை என எச்சரிக்கை விடுத்துள்ளது இன்றைய விடுதலையின் தலையங்கம். ஆறுகளின் நீரோட்டம் விளைவுகள். 2050 காவிரியில் நீரோட்டம் குறையும் என்று எச்சரிக்கும் புதிய ஆய்வு கட்டுரை இடம்பெற்றுள்ளது. வெள்ளையங்கிரி மலையில் சித்ரா பௌர்ணமி அன்று மலையேறிய இளைஞர் உயிரிழப்பு. இந்த ஆண்டு இதுவரை 12 பேர் உயிரிழந்ததாக தகவல். கொள்கை வீராங்கனை தங்கமணி குணசீலனுக்கு வீர வணக்கம் என திராவிடர் கழகத்தின் தலைவர் இரங்கல் அறிக்கையை தெரிவித்துள்ளார். சொந்தக்காரர்கள் வீட்டுக்கு கூட எங்கள் பிள்ளைகளை அனுப்ப விரும்பாமல் பழகு முகாமுக்கு அனுப்புகிறோம். மூட நம்பிக்கைகளிலிருந்து குழந்தைகளுக்கு விலக்கு கிடைக்கிறது என பெரியார் பிஞ்சு நடத்தும் பழகு முகாமில் பெற்றோர்கள் நெகிழ்ச்சி அடைந்துள்ளனர். பாஜக ஆட்சியில் பத்திரிகை சுதந்திரம் படு பாதாளத்தில் உள்ளது என உலக பத்திரிகை சுதந்திர தினத்தை முன்னிட்டு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே தனது எக்ஸ் தள பதிவில் ஒன்றிய அரசை விமர்சித்து பதிவிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் மாறுபட்ட சீதோஷ்ண நிலை. கத்தரி வெயில் இன்று தொடங்கி மே 28ஆம் தேதி வரை நீடிக்க உள்ளது. இந்த ஆண்டு சூப்பர் எல் நினோ தாக்கத்தின் காரணமாக கடந்த 150 ஆண்டுகளில் இல்லாத வகையில் வெப்பத்தின் தாக்கம் கடுமையாக இருக்கும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் பள்ளி மாணவர்களின் கல்வி தரத்தை பன்னாட்டு அளவிற்கு உயர்த்தும் நோக்கில் வரும் 2026-2027 கல்வி ஆண்டில் 11 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கு புதிய பாடத்திட்டம் மற்றும் கலைத்திட்டத்தை அறிமுகப்படுத்த தமிழ்நாடு அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. நாடு முழுவதும் சுமார் 1 கோடி பேர் கண்மாற்று அறுவை சிகிச்சைக்காக காத்திருக்கின்றனர் என டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை தலைவர் மருத்துவர் அமர் அகர்வால் தெரிவித்துள்ளார். +2 தேர்வு எழுதிய மாணவ மாணவிகளுக்கான தேர்வு முடிவுகள் விரைவில் வெளியாக உள்ளது. இப்போது இருந்து மேற்படிப்புகள் தொடர்பாக +2 தேர்வு எழுதிய மாணவர்கள் ஆயத்தமாகி வருகின்றனர். இந்நிலையில் BE மற்றும் BTech விண்ணப்ப பதிவு இணைய வழியில் தொடங்கப்பட்டுள்ளது. போர் நிறுத்தத்திற்கு இடையிலும் லெபனான் மீது இஸ்ரேல் குண்டுவீச்சு.
2 பேர் உயிரிழப்பு, 50க்கும் மேற்பட்டோர் படுகாயம். போரை நிறுத்துவதற்காக 14 அம்ச அமைதி திட்டத்தை நாங்கள் அனுப்பிவிட்டோம். இந்த விவகாரத்தில் இனி அமெரிக்கா தான் முடிவு செய்ய வேண்டும் என்று ஈரான் அறிவித்துள்ளது. முதுகுளத்தூர் அருகே 1000 ஆண்டுகள் பழமையான மகாவீரர் சிற்பம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. வணிக எரிவாயு உருளை விலை உயர்வை கண்டித்து மே 7 ஆர்ப்பாட்டம். சிபிஎம், சிபிஐ, விசிக கூட்டாக அறிவிப்பு. 3 முதல் 10ஆம் வகுப்பு வரை அம்பேத்கர் வாழ்க்கை வரலாற்றை பாடத்திட்டத்தில் சேர்க்க வேண்டும். உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஆங்கிலேயர்களிடம் 5 முறை மன்னிப்பு கேட்ட சாவர்கர் நீதிமன்றத்தில் பேரன் ஒப்புதல் வாக்குமூலம். கணவரின் வருமான விவரங்களை மனைவிக்கு வழங்க முடியாது, டெல்லி உயர்நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. மேலும் இன்றைய விடுதலையில் பல்வேறு செய்திகள், வரலாற்று தகவல்கள் இடம்பெற்றுள்ளன. அனைவரும் விடுதலையை வாசிப்போம். நன்றி.